மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் பகுதியை சேர்ந்தவர் கல்பனா சோனி. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மகேஷ் சோனி என்பவருக்கும் 2015ஆம் ஆண்டு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகள் உள்ளார். சம்பவத்தன்று கல்பனாவை அவரது குடும்பத்தினர் இரத்த காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. என்ன நடந்தது என மருத்துவர்கள் விசாரித்த போது கல்பனா பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் தலையில் இருந்த காயத்தை ஆய்வு செய்ததில் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்கியதைப் போல தெரிந்துள்ளது. கல்பனாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதோடு காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மருத்துவர்களிடம் கூறிய காரணத்தையே மகேஷ் போலீசாரிடமும் கூறியுள்ளார். ஆனால் தலையிலிருந்த காயத்தை சுட்டிக்காட்டிய போலீசார் குடும்பத்தினரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாக இருக்கிறது. திருமணத்தின் போது கல்பனா நகைகளையும் ஏராளமான வீட்டு உபயோக பொருட்களையும் வரதட்சணையாக கொண்டு வந்திருக்கிறார். அப்படியிருந்தும் அவை மகேஷின் குடும்பத்தினருக்கு போதவில்லை. மேலும் வரதட்சணை கேட்டு தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உடலாலும் மனதாலும் அவரை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பொறுத்து கொண்ட கல்பனா வாழ்க்கையை ஓட்டு இருக்கிறார். காலப்போக்கில் வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் 10 வருடங்கள் ஆன பிறகும் வரதட்சணை கொடுமை அடங்கவில்லை. கூடவே மகேஷின் சகோதரி தீபா என்பவரும் சேர்ந்து கொண்டு கல்பனாவுக்கு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல் கல்பனாவால் மாமியார் குடும்பத்தினர் கொடுத்து வந்த டார்ச்சரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கணவனை பிரிந்து வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல வரதட்சணை சண்டை நடைபெற்றிருக்கிறது. திருமணத்தின் போது தான் கொண்டு வந்த வரதட்சணை அனைத்தையும் திருப்பித் தர வேண்டும் என்றும் கணவனை பிரிந்து செல்வதாகவும் கல்பனா கூறியிருக்கிறார். இதை கேட்ட மகேஷின் குடும்பத்தினர் கொந்தளித்திருக்கிறார்கள். கல்பனாவுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் வெடித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அது கைகலப்பில் முடிந்திருக்கிறது. மகேஷும் அவரின் சகோதரி தீபாவும் சேர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் கல்பனாவின் தலையில் தாக்கியிருக்கிறார்கள். அந்த கொடூர தாக்குதலில் கல்பனா இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்திருக்கிறார். அதன் பிறகுதான் அவரை மருத்துவமனைக்கு தூக்கி சென்று பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு விட்டதாக மகேஷின் குடும்பமே சேர்ந்து நாடகமாடியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மகேஷையும் அவரது சகோதரி தீபாவையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.